வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். So hearty welcome to every one of you on this presentation cum discussions on forces in the universe. So voice கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. ஸ்லைடு தெரியுதுங்களா? ஸ்லைடு தெரியுது. வெரி குட், தேங்க்யூ. இப்போ ஃபண்டமெண்டலா 4 வகையான விசைகள் இருக்கிறது. ஒன்று கிராவிட்டி விசை, கிராவிட்டான் என்ற துகள்களால் வருவது. இன்னொன்று மின்காந்த விசை, போட்டோன் என்ற துகள்களால் வருவது. மெலிதான விசை எலக்ட்ரான் என்ற துகள்களால் வருவது. வலிதான விசை புரோட்டான் என்ற துகள்களால் வருவது. துகள் இந்த கிராவிட்டி விசை கிராவிட்டான் துகள்களால் வருவது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கிராவிட்டான்றது எங்கிருந்து வருது? ஆக்சுவலா நம்ம சுத்தவெளி அடுத்து அது பேர் அந்த இதுதான் இமேஜ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த துகள்களால் வருவது கிராவிட்டான் துகள் எங்கிருந்து வருதுயா? எல்லா விசைகளுக்கும் துகள்கள் வேணும். சரியா? துகள்கள் இல்லாத விசைகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அலைகள்னு சொல்றோம் இல்லையா? ஆமாம். இப்போ போட்டான் அப்படிங்கிறது ஒரு அலை. அதுல துகள்கள் இருக்கிறதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? துகள் இருக்குயா. என்ன துகள் அது? என்ன மாதிரியான துகள்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியலையா? போட்டான் அது ஓகே. அது போலதான். இப்போ நீங்க பேசுறது சத்தம் எனக்கு கேக்குது. சரியா? சோ அந்த சத்தம் என்பது ஒரு விசையா? ஆமாயா. அந்த விசையில துகள் இருக்குதா இல்லையா? இருக்குயா. என்ன துகள் அது? என்ன துகள்ன்றது சரியா? போட்டானாயா? இல்ல, அது வெறும் காத்து தான். சரியா? காத்து தான் அந்த விசைய உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டு வந்து என் காதுல போடுது. சரியா? சோ காத்துங்கிறது ஒரு மீடியம் மாதிரி. சரி. சோ அது எந்த மீடியத்துல, இல்ல இது எந்த கனெக்ஷன்ல, எதனால அப்படிங்கிற பல கேள்விகளுக்கெல்லாம் சுருக்கமா சொல்றது கிராவிட்டான் என்பது அணுவின் துகள்களின் துகள்கள். குவார்க்ஸ் சொல்றோம் இல்லையா? ஆமாயா. அதுக்கெல்லாம் பேர் இப்படித்தான் வரும். ஓகே. இப்போ கிராவிட்டான் நீங்க சொல்றது குவார்க்ஸ் என்னும் துகள்கள். நான் எப்படி இமேஜ் பண்ணியிருந்தேன், கிராவிட்டின்றது இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்ற அந்த நினைவில் இருந்தையா? அது வந்து ஆற்றல் என்றால் சூழ்ந்தழுத்தும் விசை இருக்கிறதா?
அதான் அது வந்து இறைநிலையிலிருந்து வருது அப்படின்னு நினைச்சியா, அந்த எம்டி ஸ்பேஸ் ஐயா அதுல. நான் கேட்கறத நீங்க விட்டுட்டு ஓகே ஓகே. நீங்க சொல்றதையே திருப்பி திருப்பி சொல்றீங்க. நான் கேட்கறது சரியா. சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் என்றால் ஆ, அந்த ஆற்றலிலே விசை இருக்கிறதா? அது விண்ணணு ஆறதுக்கு முன்னாடி விண்ணணு எதுவுமே இல்ல அங்க. அது எதுவுமே கேட்கிற இல்லாத. தயவு சரியா செய்து சரியா. கேள்விய புரிஞ்சுக்குங்க. கேள்வி புரியலன்னா என்ன 1000 வாட்டி கேளுங்க. இல்ல புரியல ஆனா அதனால. இப்போ கேள்வி புரியாத போது சரியா நீங்களே ஒரு புரியாத பதில சொல்லிக்கிட்டா என்ன அர்த்தம்? நான் கேட்கறது சரியா. சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அப்படின்னு சொன்னது நீங்க. ஆமையா. நான் கேட்கறது அந்த ஆற்றல்ல விசை இருக்கிறதா? ஆற்றல்ல விசை இருக்கு. இருக்கிறதா? ஆமையா இருக்குது, விசை ம். இருக்கு. அப்போ அது சூழ்ந்தழுத்தும் விசைன்னு சொல்லலாமா? சொல்லலாம் ஐயா. அதுபோல இந்த கிராவிட்டி விசைன்னு சொல்லலாம். கிராவிட்டி ஆற்றல் கூட சொல்லலாம். ஆமையா. ம். அதுபோல துகள்களை அணு ஒரு துகள்னு சொல்லலாம். அந்த அணுவினுடைய பின்னப்பட்ட எலக்ட்ரான், புரோட்டான் அதுவும் அணுவின் துகள்கள்னு சொல்லலாம். அதுல சரி. பின்னப்பட்ட குவார்க்ஸ் சொல்றோம் இல்லையா? ஆமையா. அதையும் துகள்கள்னு சொல்லலாம். ஆமையா. அதுல பின்னப்பட்ட இழை துகள்கள் ஸ்ட்ரிங்ஸ் ம். அதையும் துகள்கள்னு சொல்லலாம். ஆமையா. துகள்கள்னு சொல்றது ஒரு நுண்ணிய பொருள். இல்ல எனக்கு அதெல்லாம் புரியுதுயா. அந்த அணுவை ம். சுத்துறதுக்கு காரணமானதுதான் அந்த கிராவிட்டின்றது சொல்றோம் அப்படித்தானேயா? இந்த அணு சுத்துறதுக்கு மூல காரணமே கிராவிட்டி அப்படித்தானேயா? ஒவ்வொரு பரமாணு சுத்துது. அதுதான் அந்த கிராவிட்டானால தான் சுத்துது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சரி. கிராவிட்டான். சரியா. அ அதனாலதான் எனக்கு சரி. புரியாம இருந்தது. அந்த அணுவே அந்த பரமாணு சுத்துறதே கிராவிட்டினாலதான் சுத்துது அப்படின்னு நினைச்சுக்கிட்டேயா. அதனாலதான் அந்த இல்ல அப்படியே தான் இருக்கட்டுமே. இப்ப என்ன? அப்ப அந்த பரமாணு சுத்துறதுக்கு மூலமான அந்த கிராவிட்டான் எங்க இருந்து வந்தது, அது எங்க இருக்கு இல்ல, இல்ல. அப்படின்னு. சரி சரி. பரமாணு சுத்துறதுக்கு மூலமானது கிராவிட்டி. ஆமையா. கிராவிட்டான் இல்ல. ஆனா நீங்க கிராவிட்டி விசை கிராவிட்டான் துகள்களால் வருவது அப்படின்னு போட்டதுனால டவுட் வந்ததுயா. அ கிராவிட்டான் உங்களுக்கு புதுசு. ஆமையா. அத இன்னும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் அந்த அந்த அப் அந்த அதனாலதான் அது கிராவிட்டான் துகளால் வருவதுன்னு சொன்னதுனால எனக்கு அது புரியாம இருந்ததுயா. ம். பரமாணு அ சுத்துறதுக்கு ஒரு காரணம் கிராவிட்டான் துகள்ன்றதுனால அது எப்படி எங்க இருந்து வந்து அது எங்க இருந்து சரி வந்தது? பரமாணுவுக்கு என்ன பேரு? பரமாணுக்கு எனர்ஜி பார்ட்டிக்கல் அப்படிதானயா? ம். அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆமையா. அதுக்கு இறைத்துகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இறைத்துகள். அஹ், சொல்லலாமா? பரமாணு இறைத்துகள் ஆமையா சொல்லலாம். ம். இறைத்துகள்கள பகுத்தால் அதுக்குள்ள வேற வேற துகள்கள் இருக்குது. அது தெரியுமா? ஆமையா இருக்கு. அதுவும் கோடிக்கணக்கில் அ சேர்ந்ததுதான் ஒரு பரமாணு. ஆமையா. அ அ அப்படி இருக்கும்போது இறை துகள்கள் கூட பகுக்க முடியும். ம். ஆமையா. ம். அப்ப இறை துகள்கள் அல்டிமேட் கிடையாது. அல்டிமேட் ஒரு காலத்துல சொன்னாங்க. சரியா. அத நம்ம இது பண்ணிக்கலாம். சரவணன் மீட்டிங்ல இருக்கேன்பா. இல்ல நான் மீட்டிங்ல இருக்கிறேன் ஆல்ரெடி. இல்ல அந்த லேட்டஸ்ட் கனெக்ஷன் குடு.
இப்ப பரமாணுக்குள்ள துகள்கள் இருக்குது இல்லையா, ம் அந்த துகளும் சுத்திட்டு தான் இருக்கு அப்படித்தானே, அதுவும் சுத்திட்டு தான் இருக்கு. எல்லா துகளும் சுத்திக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மூலம் வந்து எதுயா, அதுதான் புரியாம இருந்து. கிராவிட்டி விசை தான் பாருங்க, எல்லாத்துக்கும் மூலம் ஒண்ணுதான். சரியா? அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேர்ல கூப்பிடுறாங்க. ஓகே. எங்க ஊர்ல இந்த மூலத்துக்கு பேரு வெட்டவெளி. ஒருத்தருக்கு அந்த மூலத்துக்கு பேரு பிரம்மம். ஒருத்தருக்கு அந்த மூலத்துக்கு பேரு சிவா. ஒருத்தருக்கு அந்த மூலத்துக்கு பேரு ஒருங்கிணைப்பு ஆற்றல். அந்த மூலத்துக்கு ஒருத்தருக்கு பேர் கொடுக்கிறாரு அல்லாஹ். ஆகையால பல பேர் இருக்கிறதால அந்த பல பேருக்கு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இல்ல, அது கன்ஃபியூஸ் ஆகலையா? அந்த மூலம் தான், அந்த மூலத்திலிருந்து வர விசைக்கு கிராவிட்டான் துகள்களால் வருவதுன்னு சொன்னதுனால கன்ஃபியூஸ் ஆச்சியா? அந்த கிராவிட்டி விசை அதுல இருந்து தான் வருது அப்படி நினைச்சுக்கிட்டேன். ஐயா, இப்ப என்ன சொல்றாங்க, இந்த 4 விசையும் ஒரு மூல விசையில தான் வருதுன்றாங்க. சரி சரி. இல்லையா? அந்த மூல விசைதான் என்ன, அதை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு இறைவனை பற்றிய எல்லா விஷயமும் தெரிஞ்சு. சார் வேற ஒண்ணும் இல்லையா, இந்த கிராவிட்டான் துகள்னால அது புரியாம இருந்தது. வேற அதுதாங்க ஐயா, நீங்க என்ன பண்ணுங்க, குவார்க்ஸ் பத்தி கொஞ்சம் அதிகமா படிங்க. சரி சரி, தேங்க்ஸ். துகள் ஒரு நிறைபொருள், விசை தரும் அதன் அசை வேகத்தில் மாற்றம். அந்த அசை வேகத்தில் மாற்றம் ஏற்படுவதுதான் முடுக்கம் என்பார்கள். துகள் முடுக்கம் சேர்ந்ததுதான் விசை. விசையின்றி ஆமா, ஷேர் பண்ற ஸ்கிரீன் சின்னதாயிடுச்சு. இப்போ இல்லையா, உங்க ஸ்கிரீன்ல உங்க இமேஜ் தான் தெரியுது. இல்ல உங்க இது தெரியுது, ஸ்லைட் தெரியுது. சந்திரா, நீங்க வந்து அந்த இது மாத்திக்கணும், ஐயாவுடைய இது மாத்திக்கணும். நீங்க மாத்தணுமா? ஓகே ஓகே, ரெண்டுமே நமக்கு தெரியும், அதை மாத்திக்கணும் நம்ம. ஓகே, சரிங்க சரிங்க. விசையின்றி அசையிலே மாற்றம் வருவதில்லை. அசைவிலே மாற்றமின்றி பிரபஞ்சமே இல்லை. பிரபஞ்சமே இல்லை என்றால் எஞ்சி இருப்பது வெளி ஒன்றுதான், அதுதான் சிவம். இதுல முழுசா என்ன சொல்றோம்னா, அசைவது பிரபஞ்சம், அசையாமல் இருப்பது சிவம். அதுதான் இங்க சொல்றோம். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அசைவது பிரபஞ்சம், அசையாமல் இருப்பது சிவம். இந்த ஃபோர்ஸை பாருங்க, இதுதான் மரம்னு வச்சுங்களேன். ஃபோர்ஸை முதல் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்னா தொடுவதால் வரக்கூடிய விசைகள், தொடாமலேயே வரக்கூடிய விசைகள். இப்போ தொடாமலே வரக்கூடிய விசைகள் பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் depends upon the object's charge and electrical property. அதே மாதிரி gravity, non-contact, always attractive, depends upon the objects and masses. Now contact forcesல fluid friction, ஒரு நீர்
இல்லை ஆயில், அதனால் வரக்கூடிய ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸஸ் பிட்வீன் சாலிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ் அண்ட் ஃப்ளூயிட்ஸ் இட்ஸ் கால்ட் ஆப்ளிக் ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். ஹைட்ராலிக் பிரஷர் அது. ஆமாம் ஆமாம். ஒரு தண்ணிக்குள்ள தண்ணி, எண்ணெய்க்குள்ள எண்ணெய், தண்ணி எண்ணெய் கலந்து ஃபோர்ஸ் பிட்வீன் சாலிட்ஸ், ஆப்ளிக், ஸ்லிப்பிங், நாட் ஸ்லிப்பிங்னா கைனெட்டிக், நாட் ஸ்லிப்பிங்னா ஸ்டாட்டிக், நார்மல் ஃபோர்ஸ்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ரைட். இப்போ நம்முடைய தினசரி வாழ்க்கையில் இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் யூஸ் ஆகுது நமக்கு. ரைட். இந்த ஃபோர்ஸஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், யூனிஃபையிங் ஃபோர்ஸஸ் அல்லது செப்பரேட்டிங் ஃபோர்ஸஸ்ன்னு பிரிக்கலாம். யூனிஃபையிங் ஃபோர்ஸஸ்னா இந்த 4 ஹைட்ரஜன் அணுக்கள் சேர்ந்து ஹீலியம் ஆகுது. ஹீலியம் இஸ் யூனிஃபையிங் ஹைட்ரஜன். இங்க யுரேனியம் மட்டும் இல்ல, இட்ஸ் செப்பரேட்டிங் த ஃபோர்ஸஸ். இட் கிவ்ஸ் ரேடியேஷன் எஃபெக்ட். அதுல இருந்து ஃபோர்ஸஸ் வருது. ஸ்பேஸ்ல கிராவிட்டி யூனிஃபைஸ் ஜூபிட்டர். The pulsar electrically ejects axial jets. ஃபோர்ஸஸ்ல இணைக்கிற ஃபோர்ஸும் இருக்குது, பிரிக்கிற ஃபோர்ஸும் இருக்குது. இப்போ பிக் பேங் இங்க ஆரம்பிச்சது. அது மாற்றம் பெற்று இன்னைக்கு பிரபஞ்சம் வரைக்கும் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா this universe as explained by standard theory இங்கேருந்து ஆரம்பிக்குது, string theory இங்கேருந்து ஆரம்பிக்குது. So birth of the universe with inflation, bifurcation of gravitational forces, Big Bang University, generation of Higgs field, right? அதுக்கப்புறம் the weak force, the strong force, electromagnetic forces. So Big Bang, Higgs field, containment of quarks, synthesis of elements, cleaning up the universe, the present universe. பிறகு எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் இன்னைக்கு இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம், ரேடியோ வேவ்ஸ்ல இருந்து காமா வேவ்ஸ் வரைக்கும் இருக்கு. இது விசிபிள் ஸ்பெக்ட்ரம். So Mount Everest is a radio waves மாதிரி. அது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியும். ஆனால் அந்த வேவ்ஸ் குறுகி பாருங்க, அட்டாமிக் லெவலில் வந்துருச்சுன்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரிகிறதும் ஒரு வேவ் தான், கண்ணுக்கு தெரியாததும் ஒரு வேவ் தான். ஸோ இப்போ வித்தின் யூனிவர்ஸ் என்ன, பியாண்ட் த யூனிவர்ஸ் என்ன? பியாண்ட் த யூனிவர்ஸ் there is gravity, there is a passive force, there is absolute space. Within universe என்ன? Within universe there are things and they are active. That space is energy space. What is things is gravity here.
What is active is passive here. What is energy space is absolute space here. இப்போ ஆட்டம்ல ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வீக் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கிராவிட்டியோட கம்பைன் பண்ணி நமக்கு பார்ட்டிகளை கொடுக்குது. அந்த வீக் ஃபோர்ஸ் எலக்ட்ரோமேக்னட்டோட கம்பைன் பண்ணி வேவ் ஆகுது. இந்த பார்ட்டிகளும் வேவ் சேர்ந்து தான் நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கொடுக்குது. தள்ளும் ஆற்றல், இது கொல்லும் ஆற்றல். கொல்லும் ஆற்றல், தள்ளும் ஆற்றல். இந்த 4 ஃபோர்ஸும் இதில் அடங்குது. Leibniz said, reality cannot be found except in single source because of the interconnection of all things one another. When we deduce the most simple science theory of reality, we find there is only one possible solution. Space must be the substance which exists and matter is formed from waves in space. அவரே சொல்றாரு, space must be the substance. While there are many minds and material things, they all exist in one common space. We can then show that the wave structure of matter is the correct solution as it deduces the fundamentals of philosophy and physics perfectly. Universe comprises of repulsive forces and their fluctuation. தள்ளும் மாற்றங்களும் அதனுடைய மாற்றங்களுமே இந்த பிரபஞ்சம் என்கிறார் மகரிஷி. ஃபோர்ஸ்ன்னு சொன்னா அது ஒரு புஷ் இல்லைன்னா புல். Force is the capacity to do work or cause physical change. Force is mass times acceleration. F is equal to ma. A force is that which changes or tends to change the state of rest or of uniform motion. Examples. For sake of simplicity, all forces between objects can be placed in 2 broad categories: contact forces and forces resulting from action at a distance. Contact forces include friction, buoyancy, normal forces, air resistance forces. Action at a distance include gravitation, electrostatic, and electromagnetic forces. Measuring force. Force is measured using the English system of measurements or international system of units. SI unit in Newton. 1 Newton is a force defined as the amount of force needed to accelerate 1 kilogram of mass at a rate of 1 meter per second squared. 1 Newton is equal to 1 kg meter second squared. Definitions. Work can be defined as transfer of energy. In physics, we say that work is done on an object when you transfer energy to that object. If one object transfers energy to a second object, then the first object
does work on the second object. Work is an application of force over a distance. Lifting a weight from the ground and putting it on the shelf is a good example. The force is equal to the weight of the object, and the distance is equal to the height of the shelf. W is equal to F into D. Work energy principle. The change in the kinetic energy of an object is equal to the net work done on the object. Energy can be defined as capacity to do work. The simplest case of mechanical work is when an object is standing still and we force it to move. The energy of moving object is called kinetic energy. For example, an object of mass m moving with the velocity of v, this energy can be calculated from the formula E is equal to half mv squared. இதெல்லாம் ஃபார்முலாவை போட்டு நமக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. So types of energy. There are two types of energy. Kinetic energy, energy in motion. Potential energy, stored energy. Forms of energy. Solar radiation, infrared heat, radio waves, gamma waves, microwaves, ultraviolet. Atomic energy, energy released through nuclear reactions. When a neutron split an atom's nucleus, it is called fission. When two nuclei are joined together under millions of degrees of heat, it is called fusion. Then electrical energy, the generation or use of electric power over a period of time expressed in kilowatt hours. Chemical energy is in the form of a potential energy related to the breaking and forming of chemical bonds. It is stored in food, fuels, batteries, and released as other forms of energy during chemical reactions. The mechanical energy, energy of the moving parts of a machine, also refers to movements in humans. Heat energy, a form of energy that is transferred by difference in temperature. So energy எவ்வளவு வகையான எனர்ஜி இருக்கு பாருங்க. What is power? Power is the work done in a unit of time. In other words, power is a measure of how quickly work can be done. The unit of power is watt or 1 joule per second. One common unit of energy is kilowatt hour. If you are using 1 kilowatt power, then 1 kilowatt of energy will come for 1 hour. Calculating work, energy, power. Work is W is F into D, because energy is the capacity to do work. We measure energy and work in the same units. Power is the rate of energy generation. P is equal to E by T. This is the SI unit of measurement is the watt, representing generation or absorption of energy. Power's unit of measurement in English system is the horsepower, which is equivalent to 736 watts. So, நன்றி, வாழ்த்துக்கள்.
இப்போ ஃபோர்ஸை பற்றி பல வகையாக பேசியிருக்கோம். இது ஃபோர்ஸ் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் கொடுத்தது. அதுவும் ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் தமிழ்லேயும் கொடுத்துருக்கோம். அது அன்பர்களே பாருங்க, எப்படி நாம் இந்த விசை என்பதை புரிந்து கொள்ளலாம். விசைதான் இயக்கத்துக்கு எல்லாம் மூலம். விசை இல்லையேல் ஒன்றும் அசையாது. அது இதை பற்றி நாம் பல வகையான கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம். இப்போ இந்த விசை என்பது பிசிக்ஸ்ல ஃபோர்ஸுங்கிறோம். அதையே சைக்காலஜியில் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டு வாட் எக்ஸ்டென்ட் யூ கேன் இன்ஃப்ளூயன்ஸ் த மைண்ட் ஆஃப் அனதர் பர்சன். உங்களால் எந்த அளவுக்கு ஒரு மனதை மாற்ற முடியும், உங்களால் எந்த அளவுக்கு பொருளை நகர்த்த முடியும் என்பது விசையை பொறுத்தது. ஒரு மனதை மாற்றுவதற்கு உங்ககிட்ட இருக்கிறது மனதின் ஆற்றல், மனதின் விசை. அந்த ஆற்றல் இருக்கிறதா? அதை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்க மனதின் ஆற்றலை கொண்டு மற்றவர்களை மாற்றி இருக்கிறீர்களா? அந்த கருத்துக்களை நீங்க பரிமாறிக்கலாம், பேசலாம். வாங்க பேசலாம். ஐயா ஒரு டவுட் ஐயா. கேளுங்க சார். இந்த 4 விசை சொன்னீங்க இல்லையா, கிராவிட்டாயின் விசை, ஆமா. எலக்ட்ரோமேக்னெட்டிக் விசை. அதுல அந்த நியூட்ரானுக்கு என்ன விசை எதுல வரும்? வீக் விசையில வருமா இல்ல ஸ்ட்ராங் விசையில வருமா? ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் விசையில வருமா? ஆமா. சரிங்க. நமது மனதின் ஆற்றலை கொண்டு மற்றவர் மனசை மாத்துறது வாழ்நாள் பூரா அதான் பண்ணியிருக்கிறோம். மார்க்கெட்டிங்ல அதான் பண்ணிருக்கோம். இல்ல பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பல நேரங்களில் சக்சஸ் ஆகும், பல நேரங்களில் தோத்துருக்கும். அதை சொல்லுங்க. நம்ம எல்லாரும் அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சில இடத்துல வின் பண்றோம், சில இடத்துல வின் பண்றது இல்லை. ஆமாங்க, ஆமா. எங்க வின் பண்றீங்களோ அப்போ உங்க மனதின் ஆற்றல் அடுத்த பார்ட்டியை விட அதிகமா இருக்கு. ஆமாங்க. எங்க தோத்து போறீங்களோ அவங்க ஆற்றல் பெரிதாக இருக்கிறது. ஆமாங்க, ஆமா. புதுசா கல்யாணம் சொல்லுங்க கோபால் சாமி. முடிச்சிருங்க, முடிச்ச பிறகு சொல்றேன். நான் ஏதோ ஒரு கதை சொல்ல வந்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. புதுசா கல்யாணம் ஆகி வந்தா கேட்பாங்க உங்க வீட்டுல, என்னங்க சிதம்பரம் ஆட்சியா இல்ல மீனாட்சி ஆட்சியா மதுரை ஆட்சியான்னு கேட்பாங்க. சிதம்பரம் ஆட்சியா இல்ல மதுரை ஆட்சியான்னு. மாப்பிள்ளை புதுசா இருந்தா
என்னங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் சிதம்பரம் தாங்க, சிதம்பரம் ஆட்சி தான் நடக்குது அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்னா சிதம்பரம் நடராஜர், சிவன், சிவன் ஆண். அதாவது எங்க ஃபேமிலியில ஆம்பளை சொல்றது தான் வாக்கு, ஆம்பளை சொல்றது தான் ஆர்டர், அதுதான் நடக்கும் அப்படின்றாங்க. இப்போ கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம் ஆச்சு, இல்லை 1 வருஷம் ஆச்சு. அப்போ போய் கேட்குறாங்க, என்னங்க சிதம்பரம் ஆட்சியா இல்லை மதுரை ஆட்சியான்னு. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்க சிதம்பரம் ஆட்சி, சிதம்பரம் ஆட்சி போய் பல மாசம் ஆச்சு, இப்போ வெறும் மதுரை ஆட்சி தான். மீனாட்சி சொல்றது தான் சட்டம், மீனாட்சி வச்சது தான் சட்டம். அது எப்படி ஒரு பெரிய யுத்தமே நடக்காம, ஒரு வார் நடக்கவே இல்லை, ஆட்சி கை மாறிடுச்சு. சிதம்பரம் ஆட்சி எப்படி மீனாட்சி ஆட்சியா மாறுச்சுங்க? ஏங்க நீங்க தான் சொல்லுங்க, உங்க வீட்டுல சிதம்பரம் ஆட்சியா மதுரை ஆட்சியா? எங்க வீட்டுல ஆட்சிங்க ஐயா. ஆட்சியோட ஆட்சி மதுரை ஆட்சி. வேற யாராவது தைரியமா சொல்லுங்க சார், இதுக்கெல்லாம் எதுக்கு பயப்படுறீங்க? என்ன கந்தசாமி, சார் கல்யாணம் ஆகாதவங்களே வந்திருக்காங்க போட்டிருக்கு மீட்டிங்க்கு. அப்படியா? ஆமா, சந்தன வந்தா ரைட்டு. கோபாலசாமி கல்யாணம் ஆனவர் தான். அவர் பொண்ணு பேச மாட்டேங்கிறாரு. சொல்றையா, அதாவது நம்ம ஆரம்பத்துல வந்து அவங்களுடைய அன்பு அவ்வளவா தெரியாதியா, அப்புறம் அவங்களோட அபரிமிதமான அன்பினால அன்புக்கு கட்டுப்பட்டுருவையா, அன்புக்கு அடிமையாயிடுறையா. அதனால மீனாட்சி. அதாவது என்ன சொல்றீங்க, அது வந்து மதுரை ஆட்சி தான் நடக்குதுன்றீங்க. ஆமையா, விட்டு கொடுத்தல் மகரிஷியருடைய இதனால விட்டு இல்ல. நீங்க எவ்வளவு சப்பக்கட்டு கட்டினாலும் சரியா நடக்கிற ஆட்சி மதுரை ஆட்சி. ஆமையா ஆமையா. ஆமா, அதுல ஒரு சந்தோஷம்யா. பின்ன ஏன்னா முன்னால நிக்கிறது அவங்க தானே. ஆமையா, அவங்க பின்னால நம்ம நிக்கிறதால சந்தோஷமா இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எந்த அளவுக்கு அவங்க மனதின் ஆற்றல் நம்ம மனதின் ஆற்றலை முறியடித்திருக்கிறது. அந்த ரகசியத்தை கத்துக்கணும். இல்லையா, நார்மலா லேடிஸ்க்கு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கனால, சின்ன சர்க்கிள் இருக்கனால அவங்களுக்கு மென்டல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குயா, மைண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பல பிரச்சனைகள், பல இதுல எமோஷனல், பல இதுல இருக்கிறதுனால நமக்கு மென்டல் ஃபோர்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம்யா, அதனுடைய ஆற்றல். அதனால அந்த ரீசனா இருக்குன்னா தெரியலையா. என்னங்க லலிதா ஜெகநாத் ஒத்துக்கிறீங்களா நீங்க? அவர் என்னமோ ஊரதான் போறார். வருது வாய்ஸ் ஒரு வாட்டி கிளிக் பண்ணி ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விட்டுருங்க. இல்லையா, நானே அதை ஒத்துக்கலையா. நீங்க ஒத்துக்கல? ஆமாய்யா. என்ன ஒத்துக்கிறீங்க நீங்க? பல விஷயங்கள்ல நம்ம ஆண்கள் மனம் செல்லுது. அந்த சமயத்துல இந்த விஷயத்த அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம விட்டு கொடுத்துறோம். அதாவது பொண்டாட்டிங்கிறவங்க முக்கியமானவங்க இல்ல, அது எக்கடி கெட்டாவது போட்டோம் அப்படின்னு விட்டுறீங்க. அப்படி இல்லை, அவங்களும் இம்பார்ட்டன்ட் தான். இருந்தாலும் வந்து அந்த விஷயங்களை
வேற பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள்ல கம்பேர் பண்ணா இது சின்ன சின்ன விஷயம். அதனால அவங்களுக்கு அவங்க சொன்ன மாதிரியே நடந்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பில்லை அப்படின்ற மாதிரி அந்த விசை குறைச்சிக்கிறோம். அதாவது அவங்க வந்து வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ஆமா நீங்க வந்து இந்தோ பாகிஸ்தான் வாரு, அமெரிக்கா சைனா வாரு, ஆமா அவங்களோட நட்பு. அதெல்லாம் அதெல்லாம் நீங்க டீல் பண்ணிக்குவீங்க. ஆமா அப்பா, எவ்வளவு பெரிய விஷயம். அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த இது ஜென்ரலாவே சொல்லுவாங்கய்யா, நாட்டுக்கு ராஜானாலும் வீட்டுக்கு வந்து ஒரு ராஜா கிடையாது, பூஜாவே சொல்லுவாங்கய்யா. என்னதான் ராஜாவே இருந்தாலும் கூட, நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்க மனைவிக்கு கட்டுப்பட்டுறாங்கய்யா. அது பாக்குறோம் நம்ம. இல்ல சரி, அது நான் ஒத்துக்கிறேன். ஆனா காரணத்தை சொல்லல யாரும். யாருடைய ஆற்றல் அதிகமாகுதோ அவங்க தான். ஐயா அவங்க ஒரு சின்ன சின்ன சர்க்கிள்ல இருக்கும்போது அவங்க ஆற்றல் அதிகமா இருக்குதுயா. நம்ம அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, பொண்ணுங்களை எல்லாம் கண்டம் பண்றீங்க. அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, அவங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன உலகம், அவங்க உலகம். அவங்க வந்து என்ன அந்த கிணத்துக்குள்ள இருக்கிற ஒரு தவளை. அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் வந்து பெரிய 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 மீன். நான் பல கடல்களை பார்த்திருக்கிறேன். அப்படி இல்லையா, அவங்க ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும்போது அவங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்குதுயா. அவங்களுடைய அதனுடைய ஃபோர்ஸ் அதிகமா இருக்குது. அது எப்படி சொல்றீங்க நீங்க சின்ன சர்க்கிள்னு? அதுதான் நானே சொல்றேன். அவங்க வீட்டுல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்குன்றது கிளீனா ஞாபகம் வச்சிருப்பாங்க, நமக்கு தெரியாது. இந்த வீட்டு சமாச்சாரம்லாம் நல்ல ஒரு 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 கவனத்தோட இதெல்லாம் இருப்பாங்கய்யா. நம்ம அவ்வளவு கவனமா செலுத்த மாட்டோம், இதெல்லாம் வெளியே தான் செலுத்துவோம். வீட்டுக்குள்ள நம்ம இந்த இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள அந்த அம்மா ராணி, வெளி உலகத்துல நீங்க தான் ராஜாவா? நார்மலா அப்படித்தான் இருக்குது. எப்படியா? நீங்க தான் எடப்பாடி பழனிசாமியா? பிரிட்டிஷ் ராணி உலகத்தையே ஆளலையா? நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, மனதின் ஆற்றலை நாம் புரிந்து கொள்ளவில்லை. மனதின் ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ளவில்லை. மனதின் ஆற்றலுக்கு ஏற்ற பயிற்சிகளை நாம் கொடுக்கவில்லை. மனதை பண்படுத்திக் கொள்ளவில்லை. எப்படி உடம்புக்கு நல்லா சாப்பிடுறீங்க, ஜிம்முக்கு போறீங்க, நல்ல மசில் எல்லாம் பில்ட் பண்றீங்க, வெயிட் லிஃப்ட் பண்றீங்க, அதுபோல மனசுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேன்றீங்களே. அதுதான் என்னுடைய ஆதங்கம். மனதினுடைய வலிமையை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஐயா உங்க இதுல ஒரு சின்ன டவுட் கேட்க வந்தையா, கேட்கலாங்களா? அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் அது வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸா அல்லது வீக் ஃபோர்ஸ்ல வருதாயா? இருக்கிற 4 ஃபோர்ஸ்லயுமே கிராவிட்டி ஃபோர்ஸ் தான் வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். அது எதனால அந்த டவுட் இருந்ததுன்னா, அந்த வீக்கஸ்ட் ஃபோர்ஸ்னால எப்படி பரமாணு சுத்துது? அது வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும்போது தானே சுத்தும். பிரபஞ்சமே அழுத்தத்துல சுத்துதுயா அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படின்னா அதனுடைய கிராவிட்டி ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும்லையா? ஆமாங்கய்யா. இப்போ உங்க வீட்டுல டிவிஎஸ் 50 இருக்குது, ஹோண்டா ஆக்டிவா இருக்குது, மாருதி 800 இருக்குது,
ஆடி இருக்குது, பென்ஸ் இருக்குது, காரு. இது எல்லாம் ஒண்ணா வேற வேறயா? வேற வேறதாயா? வேற வேற இல்லையா? ஆமாயா. ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா இத இதுல ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தலாமா? இதை பயன்படுத்த முடியாதா? ஏதாவது ஒண்ணு பயன்படுத்தலாம். அது போலத்தான் பிரபஞ்சத்திலையும் அந்த கோள்களை சுத்துறதுக்கு CS50 போதும்ட்டாங்க. இப்போ பரமாணு மட்டும் இல்ல, பட் சூரியனும் எல்லாமே சுத்துறதுக்கே அதுதான் காரணம்னு சொல்றாங்க. கிராவிட்டி ஃபோர்ஸ் பிரபஞ்சமே சுத்துது, எல்லாமே சுத்துது, எல்லாமே அதான் காரணம் அப்படின்றாங்க. அதனாலதான் கேட்டேன், அந்த வீக் ஃபோர்ஸா இருந்தா எப்படி எல்லாமே சுத்த முடியும் அப்படின்னு. இல்ல, நான் வீக் ஸ்ட்ராங் நீங்க சொல்லல, போதுமான அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குது கிட்ட. இப்போ ஃபோர்ஸ்ங்கிறது வேற, பவர்ங்கிறது வேற. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிறுத்தை புலி ஒரு குதிரையும் நம்ம ரேஸுக்கு விடுறோம். அப்படி விட்டீங்கன்னா சிறுத்தை புலி ஒரு முதல் 10 நிமிஷத்துல குதிரையை விட பல மைல்கள் முன்னால ஓடிடும். ஆனா குதிரை 30 மைல் ஓடினாலும் 40 மைல் 50 மைல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா சிறுத்தை 10 மைலுக்கு அப்புறமே சொங்கி விழுந்துரும், மூச்சு வாங்கி விழுந்துரும். அப்ப சிறுத்தை வேகமா ஓடினா கூட அதுக்கு 60 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பவர் இல்லை. ஆனா குதிரை வேகம் கொஞ்சம் கம்மியா ஓடினாலும் கூட 60 கிலோமீட்டர் ஓடக்கூடிய பவர் இருக்கு அதுக்கு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். சரி. வேகத்தை மட்டுமே வச்சு பார்க்க கூடாது. ஓகே ஓகே. அதிவேகமாக சுற்றுகின்ற துகள்கள் மிக விரைவாக இறந்து விடுகின்றன. வேகம் குறைவாக சுற்றுகின்ற துகள்கள் அதிக நாட்கள் வாழுகின்றன. அப்படித்தான் பார்க்கணும். பவர் அதிகமா இருக்கு. ஓகே. ஆமா, ஒன்னு ஃபோர்ஸ், மனிதனுக்கும் சரியாகுது இல்லைங்களா ஐயா? மனிதனுக்கு அவன் வேவ் வந்து நீளமா இருந்ததுன்னா ரொம்ப நாள் வாழ்றான், சின்ன வேவா இருந்தா போயிடுறான். மனுஷனுடைய அந்த மூச்சு வேகத்தை பாருங்களேன். மனுஷனுடைய மூச்சு வேகம் ரொம்ப மெதுவா இழுத்து மெதுவா விட்டானா ரொம்ப நாள் இருப்பான். வேகமா எடுத்து அப்படி விட்டானா சீக்கிரம் டிக்கெட் வாங்கிடுவான். Okay, thanks.
நமக்கு வாழ்க்கையில அசைவு முக்கியமா இல்ல முக்கியம் இல்லையா? முக்கியம்தாயா. மூச்சு விடுறதே ஒரு அசைவு தானே. கரெக்ட் கரெக்ட். ஆக எங்க அசைவு இருக்கிறதோ அங்கு வேர் அண்ட் டேர் இருக்கும். இல்லையா? ஆமாங்க. எங்க வேர் அண்ட் டேர் இருக்கோ அங்க வாழ்நாள் கம்மியா தான் இருக்கும். ட்ரூங்க. ட்ரூ. ஸோ அதனால நீங்க அதிகமா வேலை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் கம்மியா தான் இருக்கும். நீங்க குறைவா வேலை செஞ்சீங்கன்னா வாழ்நாள் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். அதனால மகரிஷி நம்ம எல்லாருக்குமே அளவு முறை என்பதை ரொம்ப அதிகமா வலியுறுத்தி பேசியிருக்கார். நீங்க சொல்ல வருதியா அந்த கிராவிடேஷன் போல் வீக் ஃபோர்ஸா இருந்தாலும் அதுக்கு பவர் அதிகமா இருக்குங்களா சொல்றீங்களா? ஆமா, கன்சிஸ்டன்டா அது வந்து ஆற்றல் இருந்துகிட்டே இருக்கிறதுனால. ஆமா. ஓகே. எனக்கு என்ன டவுட்டா இருந்ததுன்னா, இப்ப எர்த்து சுத்துறது எல்லா பெரிய மாஸ் எல்லாம் ஹெவியான மாஸ் எல்லாம் சுத்துறதுக்கு காரணமே கிராவிட்டி தானே சொல்றாங்கய்யா. அதனால அதுக்கு ஃபோர்ஸ் அதிகமா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதான் டவுட். இல்ல ஃபோர்ஸ் இல்ல, அதுக்கு இப்போ பவர் அதிகமா இருக்கணும், எனர்ஜி அதிகமா இருக்கணும், ஆற்றல் அதிகமா இருக்கணும். ஆற்றல் எப்ப அதிகமா இருக்குதுன்னா உங்களுடைய மாஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆற்றல் அதிகமா இருக்கும். புரிஞ்சுதா? சரி. அதான் ஒரு 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 ட்ரெயின் பிளாட்பாரத்தில் வந்து நிக்குது. சரியா? அது கடைசி ஒரு 5 செகண்ட் நிக்கிறதுக்கு முன்னால கூட அது நத்த மாதிரி மெதுவா தான் வரும். அப்படி மெதுவா வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அது முன்னால நின்று அதை ஸ்டாப் பண்ண முடியுமா? முடியாது முடியாது. இல்ல, ரொம்ப மெதுவா தான் வருது, நத்த மாதிரி வருது. ஒன்றும் முடியாதுங்க, முடியாது. அதுபோல நீங்க ஒரு துப்பாக்கியில புல்லட் பார்த்துருப்பீங்க என்ன சைஸ் இருக்குதுன்னு. அந்த துப்பாக்கி புல்லட்டு சைஸ் வந்து ஒரு சின்ன கல்லு சைஸ் தான் இருக்கும். ரைட்? அந்த சின்ன கல்லை வச்சு நீங்க ஒரு காக்காயை அடிச்சு பாருங்க, காக்காய் சாவாது. ஆனா அதே புல்லட்டை துப்பாக்கியில வச்சு சுட்டு பாருங்க, காக்காய் செத்துரும். அது எப்படி? புல்லட்டு தம்மா துண்டு சைஸ் தான் புல்லட்டு. அது எப்படி புல்லட்டு ஒரு உயிரை எடுத்துருது? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் இல்ல, அந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறது வேகம், ஸ்பீடு. புல்லட்டோட ஸ்பீடு ஒரு 200 மைல் ஸ்பீட்ல வரும். அது டிச்சும் அந்த ஸ்பீட்ல தம்மா துண்டு கல்லு கூட
உங்க உடம்புல இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வந்துடும். அது சைஸு முக்கியம், அப்புறம் ஸ்பீடு கூட முக்கியம். ஐயா ஒரு சந்தேகம் வெளியில இருந்து கேட்குறேன். இந்த ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம்ல நிக்குது இல்லையா? நின்ன பின்னாடி ஸ்லைட்டா ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன் மாதிரி வருது இல்லையா? ஆமா. அதுக்கு என்ன காரணங்க ஐயா? ஏன்னா அவர் பிரேக் போட்டார். யாரு? டிரைவர் பிரேக் போட்டார். ஆமாங்க. பிரேக் போட்ட பிறகு வண்டி மெதுவா வருது, மெதுவா வந்து நின்னுடுது. ஆமா. வண்டி நின்ன பிறகு என்ன பண்றாரு? பிரேக்கை ரிலீஸ் பண்றாரு. அந்த பிரேக்கை ரிலீஸ் பண்றதால அது வரைக்கும் ஓடிக்கிட்டு இருந்த வண்டி இப்ப கொஞ்சம் பின்னாடி ஓடுற மாதிரி ஆகுது அதுக்கு. ஆமாங்க. ஆமா. இப்போ ஈவன் வீட்டுல கூட ஃபேன் ஓடும் பொழுது ஃபேன் ஓடி நின்ன வரைக்கும் பார்த்தா ஸ்லைட்டா ஒரு ரிவர்ஸ் ஆக்ஷன் நம்ம கணக்கு தெரியுது. அதான் கேட்டேன். ஏன்னா நீங்க வண்டி ஓடுறதுக்கு பிரேக் அப்ளை பண்றது என்ன அர்த்தம்னா, you are applying a force in the reverse direction. சரி, கரெக்ட் கரெக்ட். அந்த ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. டக்குன்னு நீங்க பிரேக் போட்டீங்கன்னா டக்குன்னு நிக்காது வண்டி. ஆமா ஆமா. எந்த வண்டியும் நிக்காது. அப்படி வண்டி நின்னதுன்னா உங்களை தூக்கி போடும், வெளியே தூக்கி போடும். ஆமா. ஸோ ஆகையால பிரேக் போட்டீங்க, வண்டி மெதுவாகத்தான் நிற்கும். மெதுவாக நின்ன பிறகு நீங்க பிரேக் ரிலீஸ் பண்றீங்கன்னு ஒன்று, நீங்க அது வரைக்கும் அந்த ரிவர்ஸ் போறதுக்காக தானே பிரேக் போட்டீங்க. ஆமா. அது ரிவர்ஸ்ல கொஞ்சம் போகுது. ஓகே சார். ஓகே. ஏன்னா இதே நம்ம டிராஃபிக்ல நிற்கும் போது நம்ம கார்லயும் பார்க்க முடியாது. நம்ம பிரேக் அழுத்திட்டே இருக்க வரைக்கும் வண்டி அப்படியே நிற்கும். சரி, ஏன் நம்ம லைட்ல ரெட் லைட் எரிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு பிரேக் எடுத்தோம்னா ஈவன் பிளெயின் கிரவுண்ட்ல கூட கார் லேசா ரிவர்ஸ் ஆகுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பொதுவாக ஏதாவது கருத்து இருந்தா பேசலாம், இல்லை பெரிய சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், இல்லைனாலும் சீக்கிரமா முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நண்பர் சந்திரவதனன் ஆக்ஷன் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். வெல்கம் ஐயா. வெல்கம். வெரி குட். ஐயா ஒரு டவுட். கேளுங்க. இப்போ தவம் பண்ணும்போது நம்ம மைண்ட் இஸ் ஏ மேட்டர் ஐயா. அது மேட்ரு ஹவ் இட் ஃபீல்ஸ் த சிவம், எப்படி அது உணருது சிவத்தை? அதுவாம்மா இப்போ நீங்க ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடுறீங்க, அந்த ருசி எப்படி உணர்றீங்க? இனிப்பா உணர்றோம் நாக்குல. அதான் அது எப்படி, அந்த ப்ரோசஸ் சொல்லுங்க.
அந்த குலோப் ஜாமுன் இருக்கிற காந்த சுவை நாக்கின் மூலமா உணரப்பட்டு மூளை அதுல பதிவா இனிப்பு காந்தத்தை அந்த உணருது. ஸோ உங்களுக்கு அந்த குலாப் ஜாமுனோட ருசி தெரியுது. கரெக்டா? ஆமா, தெரியுது ஐயா. இப்போ நீங்க பச்சை தண்ணி சாப்பிட்றீங்க, அது ருசி தெரியுதா? இல்ல, ருசி இல்ல, தண்ணீரை அப்படியே குடிச்சிடும். அப்போ அதுக்கு ருசி இல்லைன்னு அர்த்தமா? அப்போ தண்ணிக்கு ருசி இல்லைன்னு அர்த்தமா? தண்ணிக்கு சூடு இருக்கிற போது தண்ணி சூடு மூளைக்கு தெரியுது, இல்லை ரொம்ப கூலா இருக்கிறது மூளைக்கு தெரியுது. அப்போ உணர்வு வேற விதமாக தெரியுது. அப்போ தண்ணிக்கு கூட ருசி தானே இருக்கு. ஐயா. அது போலதான் எல்லாத்துக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கு. அந்த உணர்ச்சியை நீங்க பழக்கப்படுத்திக்கல. பக்கத்து வீட்டுல ரகசியம் பேசுறாங்க, அத உன்னிப்பா கேட்டிருக்கீங்களா? கேக்கும் ஐயா, சவுத்துல அந்த வாய்ஸ். உங்க வீட்டுல டிவி போட்டிருந்தா அது கேக்குமா? கேக்கும் ஐயா. டிவி போட்டிருக்கேன் உங்க வீட்டுல? இல்ல கேட்காது, டிவி போட்டா கேட்காது, பக்கத்து வீட்டு. அது போலத்தான் எந்த ஒண்ணும். நீங்க கேட்ட கேள்வி என்ன மறந்துட்டேன். மைண்ட் எப்படி அந்த சிவத்தை உணருதுன்னு கேட்டேன். மைண்டுக்கு வேற அட்ராக்ஷன் இல்லைன்னா அதைத்தான் உணரும். ஓகே, புரிஞ்சுது. பழைய சப்ஜெக்ட்ல பத்தி கூட ஏதாவது கேளுங்க. பட் வாட்டரை வந்துங்கய்யா நம்ம கெமிஸ்ட்ரியில இது கலர்லெஸ், ஓடர்லெஸ், டேஸ்ட்லெஸ் தானே சொல்றாங்க. சரி, அப்போ அதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்குதுன்னு நம்ம சொல்றோமே, இது டேஸ்ட் இருக்குங்களா? அது நீங்க தேடி கண்டுபிடிச்சா தெரியும். ஆனா கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல வந்து அப்படித்தான் சொல்றாங்க, கலர்லெஸ், ஓடர்லெஸ் அண்ட் டேஸ்ட்லெஸ்ங்கிறாங்க. கரெக்ட் சாமி, அது பியூர் வாட்டருக்கு. ஓ கரெக்ட், ஓகேங்க, ஓகே, டன் டன், காட் இட், காட் இட். யா, பியூர் வாட்டர் யாராலும் குடிக்க முடியாது. டிஸ்டில்டு வாட்டர் பியூர் தானே? சொல்லுங்க, டிஸ்டில்டு வாட்டர் பியூர் தானே? எப்போது குடிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. குடிக்க போயிடாதீங்க. ஏன் சார்? உயிரே போயிடும். ஓ ஓ, மினரல்ஸ் இருக்காது. Careful with the distilled water. It is only good for batteries. டேஸ்ட் கூட பார்க்க முடியாங்களா? டேஸ்ட் கூட பார்க்க கூடாதா? ட்ரை பண்ணுங்க, சும்மா டேஸ்ட் பார்க்குறேன். தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. ஓகே சார், ஓகே. ஐயா, அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குல்லையா, கரண்ட். ஆமா, அந்த கரண்ட்
the flow of electrons அல்லது magnetic force உள்ள போகுதாயா? அதாவது இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடத்துல அந்த அவங்க என்ன சொல்றாங்க, மேக்னெட்டிக் ரெண்டு நார்த் போல் சவுத் அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை தான் கன்வெர்ட் பண்ணி அந்த வயர்ல போகுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் போகுதா அல்லது எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுதாயா? அது கன்ஃபியூஸா இருக்குது. கன்ஃபியூஸ்லாம் தேவையில்லை, நீங்க கேளுங்க. அவங்க வந்து பவர் ஜெனரேஷன் பண்றாங்களா? ஆமையா. இல்ல ஆல்டர்னேட்டர்ல இருந்து கரண்ட் சப்ளை பண்றாங்களா? ஆல்டர்னேட்டர்ல இருந்து எங்கேயாவது பவர் ஜெனரேஷன் ஸ்டேஷன் போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேயா. ஸோ அங்க என்ன பார்த்தீங்க? அதான் அந்த மேக்னெட்டிக், அதாவது டர்பைன் இருக்கு இல்லையா, ஸ்டீம் டர்பைன் மெக்கானிக். ஆமையா, டர்பைன் வந்து சுத்த வச்சு பிரேம். ஆமையா. அப்புறம் அந்த டர்பைன் பக்கத்துல என்ன இருக்கு? டர்பைன் வந்து மெக்கானிக்கல் பவருக்காக டர்பைன் ஸ்டீம் பாஸ் பண்ணி சுத்த வைக்கிறோம். மெக்கானிக்கல் ஒரு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கொடுக்குறோம். அது வந்து ஒரு ஜெனரேட்டர்ல மேக்னெட்டிக் போல் இருக்கும், நார்த் போல் சவுத் போல். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுக்கு நடுவுல அந்த அது சுத்த வைக்கும் போது அதுல வயர் எல்லாம் இருக்கும், அம்மீட்டரை அதை என்ன சொல்லுவாங்க, அதுல சுத்தம், அதுல அந்த ஃப்ளக்ஸை கட் பண்ணும் போது அந்த வயர்ல கரண்ட் பாஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுயா. அது அந்த வயர்ல அப்படி. ஆமையா. அந்த இடத்துல ரெண்டு மெஷின் இருக்குது. ஒரு மெஷினுக்கு பேரு டர்பைன், பிரைம் மூவர். ஆமையா. பிரைம் மூவர் இப்ப யார் அதுக்கு போனாங்க? ஒரு மெஷினுக்கு பேரு டர்பைன். சரியா. இன்னொரு மெஷினுக்கு பேரு ஜெனரேட்டர். ஆமையா. ரைட். இப்போ ஜெனரேட்டர்ல தான் மேக்னெட் இருக்குது, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது. ஃப்ளக்ஸ் கட் பண்ணா பவர் ஜெனரேட் ஆகுது. ஆமையா. டர்பைன்ல மேக்னெட் இருக்குதா? டர்பைன்ல எதுவுமே கிடையாதுயா. ஏன் எதுவுமே இல்ல? நிறைய சாமா இருக்கப்பா அதுக்குள்ள. ஏன் எதுவுமே இல்லைங்கிற? டர்பைன்ல வந்து ஸ்டீம் வந்து அந்த ஒரு கப்ல பாஸ் ஆகும்போது சுத்த வைக்குதியா, ரோட்டரி மோஷன் வந்து பண்ண வைக்குதியா. ஸ்டீம் பிளேட் இருக்கு, அது சுத்த வைக்கும். ஸோ டர்பைன்ல ரெண்டு டர்பைன் இருக்கு. சரி. டைரக்ட் டர்பைன், அது பெல்டன் அப்படி கூட சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இன்டைரக்ட் டர்பைன், ரியாக்ஷனரி டர்பைன் வாங்க. அதுல பிளேட்ஸ் இருக்கும். ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த டர்பைன்ல மேக்னட்டிசமே கிடையாது. ஆமையா, கிடையாது. அதுல அந்த டர்பைன் என்ன வேலை பண்ணுதுன்னா, அந்த ஷாஃப்டை சுத்த வைக்குது. அவ்வளவுதான். மெக்கானிக்கல். ஆனா அந்த சுத்துற ஷாஃப்டை இந்த ஆல்டர்னேட்டர் அல்லது ஜெனரேட்டர்ல கப்புள் பண்ணிட்டு, இப்ப ஜெனரேட்டரோட ஷாஃப்ட் சுத்தும். அது சுத்தும் போது அதுல வந்து மேக்னெட்ஸ் வந்து அவுட்டர் ஷெல்ல வச்சிருப்பாங்க. காயில் கனெக்ஷன் இந்த ஷாஃப்ட்ல வச்சிருப்பாங்க. ஸோ அது மேக்னடைஸ் ஆயிட்டு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை இந்த ரோட்டரி காயில்ஸ் கட் பண்ண அங்கேருந்து பவர் ஜெனரேட் ஆகும். எங்க எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட் ஆகுதோ, அங்கதான் உங்களுக்கு கரண்ட் ஜெனரேட் ஆகுது. ஸ்டேட்டர்ல கரண்ட் ஓடுது. ரோட்டர்ல சுத்தப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஒயர்ல
மூவ் ஆகி ஸ்டேட்டர்ல இருக்கிற ஒயர்ல கரண்ட் மூவ் ஆகுது. வெரி குட், கரெக்ட். ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் கரண்ட் ஃப்ளோ. சரி சரி. ஸோ ஆகையால நீங்க சொல்ற எலக்ட்ரிக் மேக்னெட் எல்லாமே ஜெனரேட்டர் சேர்ந்தது. ஆமையா. டர்பைன் சேர்ந்தது இல்லை. ஆமையா. அதனால உங்க கேள்வியை இப்போ மறுபடியும் கேளுங்க. இல்ல, கேள்வி என்னன்னா, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் பண்ணதுனால அந்த மேக்னெட்டிக் பவர் தான் அந்த வயர்ல ஃப்ளோ ஆகுதா, அல்லது கரண்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதான்றது புரியாம. நார்மலா கரண்ட் ஃப்ளோனா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கட் பண்ண. ஐயா, நீங்க மேக்னெட் அப்படிங்கிறதும் கரண்ட் அப்படிங்கிறதும் வேற வேறையா ஒண்ணா? மேக்னட்டிசம், எலக்ட்ரிசிட்டி அப்படி அந்த ரெண்டு வேற வேறையா ஒண்ணுதானா? வேற வேறையா? அங்கதான் பெரிய தப்பு போட்டுறீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். கரண்ட் லீனியர் வேவ் அப்படின்னா மேக்னட்டிசம் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். நீங்க கூட அயான் ஃப்ளமிங் ரூல் ஏதோ ஒன்று சொன்னீங்க இல்லையா? தம்ஸ் ரூல். அதுல என்ன எத்தனை ஃபிங்கர் அதுல இருக்குது? 3 ஃபிங்கர். ஒன்னு என்ன குறிக்குது? ஒன்னு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அண்ட் ஒன்னு வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட் டைரக்ஷன். கரெக்ட், ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. இன்னொன்னு ரொட்டேஷன் டைரக்ஷனா எனக்கு தெரியல. ரொட்டேஷன் இல்ல இன்னொன்னு வந்துட்டு the mechanical movement. மெக்கானிக்கல் the drive அத ரொட்டேஷன். ஒன்னு வந்து மேக்னட்டிசம் டைரக்ஷன், இன்னொன்னு வந்து எலக்ட்ரிசிட்டி டைரக்ஷன், இன்னொன்னு அந்த மூவ்மெண்ட் டைரக்ஷன். இந்த 3 டைரக்ஷனை காமிக்குது. ஆக கரண்ட் பாஸ் ஆகுற இடத்துல மேக்னட்டிசம் இருக்குதா இல்லையா? கரண்ட் பாஸ் ஆகுற இடத்துல மேக்னெட் இருக்கியா? ஏன்னா வயர்ல கரண்ட் பாஸ் ஆகுற மேக்னட்டிசம் பாஸ் ஆகுற இடத்துல கரண்ட் இருக்குதா? மேக்னெட்டிக் பாஸ் ஆகுற இடத்துல கரண்ட் இருக்காங்க இல்லையா? அது கட் பண்ணாதான் கரண்ட் வரும். அதெல்லாம் கேட்கலங்க. நீங்க முதல்ல உங்க புரிஞ்சுக்கிட்டது சொல்லுங்க. சரியா? கரண்ட் பாஸ் ஆகிற இடத்துல மேக்னட்டிசம் இருக்குதா? இருக்கியா? இருக்கு. மேக்னட்டிசம் பாஸ் ஆகிற இடத்துல கரண்ட் இருக்குதா? இருக்கியா? இருக்கு. அது ரெண்டும் பாஸ் ஆகிற இடத்துல மூவ்மெண்ட் இருக்குதா? மூவ்மெண்ட் இருக்கியா? அதுதான் அந்த ரைட் ஹேண்ட் தம்ஸ் ரூல் சொல்லுது. ஓகே. அதனால இப்போ பவரை ஜெனரேட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவை பவர். ஆமையா. நாட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஆமையா. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி அதை உங்க ஒரு கண்டக்டர்ல கட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபீல்டை மேக்னெட்டிக் ஃபீல்டை கட் பண்ணா கரண்ட் அந்த ஒயர்ல உருவாகுது. ஆமையா. அதுதான் பிரின்சிபல், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரின்சிபல். அதுதான். ஆமையா. அந்த பிரின்சிபலை வச்சு தான் நம்ம பவர் ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமையா. இதுல வேற என்ன சந்தேகம்? அந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, அது வந்து
எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதாயா அல்லது அதான் கேட்டேன். அந்த மேக்னெட்டோட சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் போகுது அப்படிதானயா? எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுறதுக்கு கரண்ட் தான் வேணுங்கிறது இல்லை. ஒரு கம்பியை சூடு பண்ணா கூட ஓகே அது உள்ள இருக்கிற எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஆனா அங்க மேக்னெட்டிக் இருக்காது இல்லைங்களா? ஐயா நான் என்ன சொல்றேன்னா, சரியா இதுலயும் எலக்ட்ரான் மூவ் ஆகுது. அது சூடு பண்ணாலும் எலக்ட்ரான் மூவ் ஆகும். எலக்ட்ரான் மூவ் ஆகுறதுக்கு யூ நீட் எ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஆமையா? அது நீ எலக்ட்ரிக் கரண்டா கொடுத்தாலும் கூட இல்ல சூடு பண்ணி கொடுத்தாலும் கூட இல்ல கோயில்ல மணி அடிக்கிறோம், அந்த மாதிரி மணி அடிச்சாலும் சரி, அடிக்கிற மணியில எலக்ட்ரான் தான் வெளியில வருது. கோயில்ல மணி அடிக்கிறீங்க இல்லையா, டாங் டாங்னு, அந்த டொங்குன்னு அடிச்சீங்கன்னா அந்த மெட்டல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வெளியில வந்து பொத்து பொத்துன்னு குதிக்குது. அப்போ எலக்ட்ரான் எங்க ஒன்னா ஓடும், எங்க ஒன்னா குதிக்கும், என்ன ஒன்னா விளையாடும். சொல்லுங்க சார். அதாவது அந்த ஃப்ளக்ஸ் ஒரு எலக்ட்ரான் வந்த உடனே அந்த தள்ளி விடுது. அப்போ அந்த எலக்ட்ரான் பக்கத்துல இருக்க எலக்ட்ரானோட சேருது, அங்கிருந்து மறுபடியும் மூவ் ஆகுது இன்னொரு எலக்ட்ரானுக்கு. ஆமா, அந்த மாதிரி மூவ் ஆகுது, எலக்ட்ரான் மூவ் ஆகுது, அதுதான் கரண்ட் அப்படிங்கிறது. ஆமா, எல்லா எலக்ட்ரானும் குழால தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துறது இல்ல, பக்கத்துல இருக்கிறது தள்ளி விடுது. ஆமா. Okay, very good. Thanks. Yeah. So we have covered enough time. So I take the pleasure in thanking everybody who got involved in the discussions, clarifying their doubts. So நம்ம இன்னைக்கு வந்து ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். நாளைக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.